ஐயோ அண்ணி, என்னை உங்க அண்ணனுக்கு அடிச்சிட்டாங்க அண்ணி. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே, எனக்கு தெரியும். நானா? நான் என்னம்மா பண்ணேன்? சும்மா நடிக்காதீங்க. எங்க புருஷன்கிட்ட சொல்லி அடிக்க சொன்னது நீங்க தானே? ஐயோ இல்லவே இல்லம்மா. நான் ஏமா இப்படியெல்லாம் பண்ண போறேன்? நீங்க பண்ணாம வேற யாரு பண்ணது? எங்க அண்ணன் வரட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. ஏமா இப்படியெல்லாம் பேசுற? நான் உங்களுக்கு என்னைக்குமா கெடுதல் நினைச்சிருக்கேன்? ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்க வேணாம். எல்லாரையும் பத்தி எனக்கு தெரியும். ஜாஸ்மி மலையம்மா, வாயை மூடிட்டு இருடி. இப்ப என்ன எதுக்கு நீ வாயை மூடிட்டு இருக்க சொல்ற? நித்திகாரி, நம்ம அடிச்ச அடியில இன்னும் பெட்டு விட்டே கிளம்பல. இத போய் அந்த பொம்பளை மட்டும் சொன்னிச்சு, நம்ம இனிமே சுடுகாட்டுல கொண்டு போய் நம்மள புதைக்க வேண்டியதான். சத்தம் கட்டாம இரு, எதுவா இருந்தாலும் சரியானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நீயும் சொல்றது சரிதாண்டி ரோசி மலையம்மா. அண்ணி, என்னைய மன்னிச்சிருங்க. ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டேன். சேச்சே, மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாமா. உங்களுக்கு சரியானாலே எனக்கு அதுவே போதுமா. சரிம்மா, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரேம்மா. எப்படி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு போறா பாத்தியல? இவளுக்கு இருக்கு. நம்ம எவ்வளவு அடி வாங்கியிருக்கோம், அதை விட அதிகமா அண்ணனை அவளை அடிக்க சொல்லணும். அப்பதான் என் மனசே ஆறும். ஆமாக்கா, ஆமா. முதுவ வேற வலிக்குதுடி. பாவி மனுஷா, கட்டையில போவ அடி அடின்னு அடிச்சு எடுத்துட்டான்டி, எடுத்துட்டான். இங்க மட்டும் என்ன வாழுதான்? என்னையும் தான் நொறுக்கி அள்ளிட்டாங்க, நொறுக்கி அள்ளிட்டான். டாக்டர், டாக்டர். என்னப்பா? ஏப்பா பதறாதீங்கப்பா, என்னப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா. டாக்டர், என் பொண்டாட்டியை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்களாம் டாக்டர். அவளுக்கு என்னாச்சு டாக்டர்? ஓ, அவங்க ஹஸ்பண்ட் நீங்க தானா? உங்களை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்கணும்ப்பா. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் அந்த பொண்ணுங்க 2 பேரையும் அடிச்சிருப்பீங்க. ஐயோ டாக்டர், நாங்க ஏன் டாக்டர் எங்க பொண்டாட்டிக்கு அடிக்க போறோம்? அதுங்க எங்கேயோ போய் விழுந்துட்டு வந்துட்டு இப்படி சொல்லுதுங்க டாக்டர். அதுங்களுக்கு எப்ப பார்த்தாலும் போய் சொல்றது மட்டும்தான் டாக்டர் வரும். என்னாச்சு டாக்டர்? சீக்கிரம் சொல்லுங்க டாக்டர், எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது டாக்டர். பதறாதப்பா, பதறாதப்பா, ஒன்னும் ஆகல. அவங்க நல்லா தான் இருக்காங்க. என்னது, நல்லா இருக்காளா? அப்ப அவ இன்னும் சாகலையா டாக்டர்? என்னப்பா சொன்ன? இல்ல டாக்டர், என் பொண்டாட்டி சௌக்கியமா இருக்காள டாக்டர்? சந்தோஷமா இருக்கு டாக்டர். நான் போய் பாக்குறேன் டாக்டர் அவளை. சரிப்பா, போய் பாருங்க. அண்ணே, அவளுக்கு 2 பேரும் இன்னும் சாகலையா அண்ணே? தெரியுதுடா, சாகல என்ன, நம்மளே இங்கே முடிச்சு விட்டு போயிருவோம். வா, நீங்க சொல்றதுதானே கரெக்டு, செஞ்சிருவோம். 2 பேரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, இவங்களையே போய் அது 2 குறை சொன்னிச்சுங்க. பொண்ணுங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு குறை சொல்றதே வேலையா இருக்குப்பா. சேச்சே சேச்சே சேச்சே, எங்கேயே போய் 2 விழுந்துட்டு வந்து புருஷன் தான் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டுங்க. அன்னைக்கு ஏதோ என் முருங்கக்கா செல்ல சொல்ல வந்துச்சு, நான் தான் அவன் மேல கோவச்சுக்கிட்டு வந்துட்டேன். ஒருவேளை என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்திருப்பாளோ? போய் தான் என்னன்னு கேட்போமா? போனா செருப்பால அடிச்சிட்டானா? அன்னைக்கு காலையில வாங்காம போனேன், இன்னைக்கு மட்டும் வந்து பேசுறேன்னு. செருப்படி தானே, பாத்துக்கலாம். யார் அடிக்குதா? நம்ம ஆளு தானே. இதெல்லாம் வாழ்க்கையில ஜகசண்டா விக்கி. நம்மாலே வருது ஆயுஸ் 100 என் முருங்கக்கா செல்லத்துக்கு. ஐயோ இவரா? நம்ம பேசினாலும் திரும்பி நம்மள்ட்ட பேச போறது இல்ல. நம்ம பாட்டுக்கு கீழே குமிச்சிட்டே போயிட வேண்டியதான். என்னங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏய் முருங்கக்கா செல்லம், நில்லு. நம்மளையா கூப்பிடுறா? நம்ப முடியலையே. என்னன்னு திரும்பி பாப்போம். என்ன? என்னது கோவமா பேசுறா? கிட்ட போன செருப்பால அடிச்சிருவாளோ? போய் தான் பாப்பமே. அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீ அன்னைக்கு ஏதோ சொல்ல வந்த, நான் கஷ்டத்துல இருந்தனால அதை காதுல வாங்காம போயிட்டேன். இப்ப என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்படியே போயிட வேண்டியதானே, இப்ப எதுக்கு வந்து கேக்குற? இல்ல, அது